பொதுவாக சொல்லணும்னா நம்முடைய இந்திய நாட்டினுடைய ஒப்பற்ற பாரத பிரதமருடைய சிறப்புமிக்க செயல் வீரர்களாக வருகை புரிந்திருக்கக்கூடிய என்னுடைய உயிரினும் மேலான பாரதிய ஜனதா இயக்கத்தினுடைய சகோதர சகோதரிகளை உங்கள் அத்தனை பேரையும் வணங்கி வரவேற்கிறேன். இன்றைக்கி எதுக்காக நம்ம சேர்ந்துருக்கோம்? வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி எப்படி ஜெயிக்க போகுது இதுதான் நம்ம யோசிக்க போகிறோம். உடனே நம்ம மனசில் வரும், பிஜேபிக்கு சீட்டு கொடுத்துட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். என்னை பொறுத்தவரை நான் அந்த கமிட்டியில் இருந்தால் இந்த மாநிலத்திலேயே சிறப்பாக செயல்பட்ட மேற்கு மாவட்டத்திற்கு இந்த 2 தொகுதிகளையும் கேட்டு பெற வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் 5 தொகுதியில் அதிகமான வாக்குகள் வாங்கியதிலே கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதி 3 என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. பல்வேறு துரோகத்திற்கு பிறகு கூட்டணி கட்சியிலே இருந்தவர்கள் எல்லாம் நம்ம ஏமாற்றிவிட்ட பிறகு வீரப்பனை ஏந்தி சென்று இங்கே இருந்தவர்களெல்லாம் 1 லட்சம் வாக்குகள் நமக்கு ஏமாற்றிவிட்ட பிறகும் கூட இந்த மண்ணிலே பிறந்திருக்கக்கூடிய மாவீரர்களாகிய நீங்கள் பெற்றுக் கொடுத்த வாக்குகள் 2,15,000 என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது நண்பர். சரியாக செய்திருந்தால் இந்த தொகுதி வென்றிருக்கும். பல துரோகங்களின் காரணமாக நாம் இழந்து விட்டோம். ஆனால் இன்னைக்கு மறுபடியும் நமக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது. நாகராஜ் சொன்ன மாதிரி திமுக, அண்ணா திமுக, பிஜேபி, இங்கே நம்ம அண்ணா திமுக உறவில் இருக்கோம். நியாயமாக நாளைக்கு சீட்டு உட்காந்து பேசினா கூட நான் பேசுவேனா இல்லை கேபி முனுசாமியுடைய க்ளோஸ் நண்பராக இருக்கின்ற அண்ணன் பாலகிருஷ்ணஜி பேசுவாரான்னு தெரியல. தயவு செய்து யார் வேண்டுமானாலும் வேட்பாளராக இருக்கலாம். இந்த 2 தொகுதிகளும் விட்டு கொடுக்காமல் பெற்றுக் கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நம் அத்தனை பேருக்கும் இருக்கிறது. தாமரை இங்கே மலரச் செய்ய வேண்டும். தாமரையினுடைய கொள்கைகளும் திட்டங்களும் ஐயா மோடி அவர்களுடைய எண்ணங்களும் உலகம் முழுவதும் இருந்தாலும் கூட அமாவாசை கட்சியான திமுக கட்சி நம்மை மறைக்க பார்க்கிறது. ஒரு பழமொழி உண்டு, எம்ஜிஆர் பாடினார், 1000 கைகள் மறைத்தாலும் ஆடவன் மறைவதில்லை. அதுபோல 1000 திமுக கைகள் மறைத்தாலும் ஐயா மோடியை எவனாலும் மறைக்க முடியாது. அவருக்கு ஈடாக ஒருத்தனும் இந்த நாட்டில் இல்லை. இனி அவனாவது பிறந்து வந்தாதான். பீகாரை பற்றி சொன்னாங்க, எஸ்ஐஆர்னு. நான் கூட இங்கே நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும், செய்தித்தாள் பேசும்போது நான் சொன்னேன், இந்தியாவிலே எஸ்ஐஆருக்கு பயப்படக்கூடிய ஒரே முதலமைச்சர் இருக்காருன்னா அவர் ஸ்டாலின் தான். அதுக்கு அடுத்தாப்பு தான் மம்தா கிம்தா எல்லாரும். ஏன் இவங்க பயப்படுறாங்கன்னு சொன்னால், எஸ்ஐஆருடைய நோக்கம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவ்யூ. அந்த சீர்திருத்தம் எதுக்குன்னு சொன்னால், வந்தேரிகளையும் ஏமாற்றி குடியேறிகளையும் வைத்து கொண்டு ஊரில் செத்து போனவங்க போடுற ஓட்டு, ஊரை விட்டு ஓடி போனவங்க ஓட்டு, அதுக்கப்புறமா இந்த ஊர்லேயே இல்லாதவங்க ஓட்டு, அதுக்கப்புறம் எங்கேயோ ஓட்டு வச்சுருப்பான், இங்கே வந்து ஆதார் கார்டு வச்சு ஏமாற்றிட்டு இருப்பான், இந்த மாதிரி இருக்கிற ஓட்டு, இதையெல்லாம் கலைத்து விட வேண்டும், எடுத்து விட வேண்டும். யாருக்கு உண்மையான வாக்கு உரிமை இருக்கிறதோ அவர்களுக்கு அந்த வாக்குரிமை பெற்றுத்தர வேண்டும். அந்த வாக்குரிமை இல்லாதவன் நம்ம பூத்தில் இருந்தாலும் அவனை கண்டறிஞ்சு நம்ம தூக்கி எறிய வேண்டாம். இதுக்கு தான் எஸ்ஐஆர் வர்றான். எஸ்ஐஆருக்கே பயந்தான் நீங்கள் ஐயா மோடி வந்தால் என்னையா ஆவீங்க, காணாமல் போயிடுவீங்க. அதுக்காக தான் பிஜேபி இந்தியா முழுவதும் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இந்திய நாட்டிலே ஊடுருவி பொய்யான வாக்காளர்களை வைத்து கொண்டு ஜாதி மத அரசியல் செய்து இந்த நாட்டைக்கு துரோகம் செய்து இந்த மத கலவரங்களை உண்டாக்கி மைனாரிட்டிகளின் மூலமாக திருட்டுத்தனமாக வங்காளத்திலே இருந்தும், அங்கே ஆப்கானிஸ்தானத்திலே இருந்தும், பர்மாவிலே இருந்தும் வாக்காளர்களை அழைத்து வந்து ஓட்டுகளை பெற்று ஆட்சியில் இருக்கின்றவர்களை பார்க்கின்ற போது, அதுபோலவே தமிழகத்திலே ஸ்ரீலங்காவில் வந்தவன், அங்கே வந்தவன், இங்கே வந்தவன் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கேரளா முஸ்லீம்லாம் கொண்டு வந்து இங்கே ஓட்டு போட்டு திமுக ஆட்சிக்கு வந்துடலாம் என்ற கனவை கலைப்பதனுடைய நோக்கம்தான் இந்த எஸ்ஐஆர் என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும்.
வேறு ஒன்றும் எஸ்ஐஆருக்கு வேலையே இல்லை. நியாயமான வாக்காளர்களை கண்டறிந்து அந்த வாக்காளருக்குரிய உரிமையை பெற்றுக் கொடுத்து அந்த வாக்குகளை இந்த இந்திய மண்ணிலே பிறந்த வாக்காளர்களுடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதற்கு பயன்படுத்த வேண்டுமே தவிர வெளிநாட்டிலே இருந்து வெளிமாநிலங்களிலே இருந்து கள்ளத்தனமாக கள்ளத்தோணியின் மூலமாக திருட்டுத்தனமாக இந்தியாவிலே குடியிருக்கின்ற எவனும் இந்த தமிழகத்திலே ஓசூர் பகுதியிலேயும் கூட வாக்காளராக கூடாது. அதை செய்து கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இங்கே வாக்காளர்களுடைய BLA 2 அமர்ந்திருக்கின்ற உங்களுக்கு இருக்கிறது. சட்டமன்ற திமுக முனிசிபாலிட்டி எடுத்துக்கிச்சுன்னா கிருஷ்ணகிரி முனிசிபாலிட்டியை கொடுங்கடா தமாகாக்குன்னு சொன்னேன். நாகராஜ், நீங்கள் தைரியமாக இருங்கள். ஓசூர் சட்டமன்ற அதிமுக ஒரு வேளை எடுத்துக்கொண்டால், ஒரு வேளை இந்த ஓசூர் மாநகராட்சியை பெற்று இங்கே மேயராக வேண்டியது நம்முடைய கடமை. அதுபோல தான் தலியிலையும் நம்முடைய எதிரிகள் சாதாரணமான எதிரிகள் அல்ல. மழையே குடைஞ்சி தின்னுட்டான், மழையே வித்துட்டான், இப்போ காற்ற விற்கிறான், எதை வேணாலும் விற்கிறான். எல்லாத்தையும் மிகப்பெரிய விற்பனை கூடம் தமிழகம். நேற்று கூட நான் 2 மந்திரிகளை பார்த்தேன், லிஃப்டில் போகும்போது பார்த்தேன். தொழில்துறை அமைச்சர் அவர் இவர் எல்லா அமைச்சர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது சார், சபரீஸை சொன்னால் நாங்கள் கையெழுத்து போட்டுறோம் சார். சரிப்பா, காசு அதுவும் அவரே வாங்கிக்கிறார் சார். அப்போ நீ எதுக்கு மந்திரி ஆகிற? சும்மா அந்த காருக்கு பங்களாக்கு பேருக்கு இங்கே ஒரு மந்திரி, இந்த சக்கரபாணி. இந்த சக்கரபாணி நான் சொல்கிறேன் கேளுங்க, அந்த உணவு வழங்கல் திட்டத்தில் பொங்கல் பரிசு தீபாவளி பரிசு கொடுக்குறாங்களா தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்க, பார்த்துருப்பீங்களா? பொதுமக்களுக்கு கொடுக்குறாங்க ரேஷன் கடையில், தெரியுமா? அந்த ரேஷன் பொருள்களை பேக் செய்து கொடுக்கின்ற நிறுவனம் எனக்கு தெரிந்த ஒரு நிறுவனம் மகாராஷ்டிராவிலேருந்து இருக்கான். அவர் தைரியம் இருந்தால் மறுக்கட்டும். அவங்ககிட்ட 5% வாங்கக்கூடிய சக்கரபாணி இந்த தொகுதிக்கு பொறுப்பாளர். வெக்கமா இல்லை? రేషన్ పొరుల దీపావళి ఇనాముల మాట్లాడిన ఆశ అయితేనే ఏమేంటంటే ఇక్కడ తెలుగు అర్థం కాకుండా వాళ్ళు జాస్తి ఉండేదాని నుంచి లేదప్పా తెలుగులో మాట్లాడొచ్చు లేదు. ఇప్పుడు ఏమేంటంటే ఇక్కడ తెలుగు అర్థం కాకుండా వాళ్ళు ఉండారు, దాని నుంచి నేను తమిళ్లోనే మాట్లాడతాను తెలుస్తాను. మాట్లాడొచ్చిన తమిళ్లా ఏమప్పా తెలుగులో మాట్లాడితే అర్థం కాకుండా వాళ్ళు ఉండారప్ప, దాని నుంచి తమిళ్లో మాట్లాడతాం. எல்லோருக்கும் என்னுடைய மதிய வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா BLA 2 முதல்ல எஸ்ஐஆரை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, ஒழுங்காக நடக்கிற சிறப்பு தீவிர திருத்தம் இன்றைக்கி இந்த ஆரம்பிச்சிருக்காங்க. 4ஆம் தேதி நவம்பர் மாதம் 4ஆம் தேதி ஆரம்பித்து அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரலும் நடக்க போகுது. இதை பார்த்த உடனே திமுக கவர்மெண்ட்டுக்கு பயம். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கள்ள ஓட்டு போடுறதுல உலகத்திலேயே யாராவது ஒருத்தர் இருக்கான்னு சொன்னால் அது யாராக இருக்கும்? திமுக தான் இருக்கும். இது இன்றைக்கி இல்லையா, அவங்க என்றைக்கு ஆட்சிக்கு வந்தாங்களோ 67 ஆட்சிக்கு வந்த காலத்துலேருந்து கள்ள ஓட்டில் தான் அவங்க ஆட்சிக்கே வந்தது. பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிறப்பு தீவிர திருத்தம் நம்ம நாகராஜன் அவர்கள் பேசும்போது சொன்னார், 8 முறை நடந்திருக்கு. 2002லேருந்து 2005 வரலும் கூட நடந்தது. அன்றைக்கி யாருக்குமே தெரியாது இந்த மாதிரி சிறப்பு தீவிர திருத்தம் நடக்குது அப்படின்ற சப்ஜெக்டு. யாருக்காவது தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு எனக்கு இல்லை. நான் ஏன்னு கேட்டேன்னா 1977லேருந்து அப்போ 77 ஓட்டு போடும்போது 21 வயசு தான் ஓட்டு. இப்போ தான் 18 வயசுக்கு ஓட்டு, அப்போல்லாம் 21 வயசுக்கு ஓட்டு. ஃபஸ்ட்டு என்னுடைய வயசு 21 வயசு ஆகும்போது எனக்கு 77 ஓட்டு வந்தது. அன்னைக்கு நாள்லேருந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு என்னைக்கு நாள்லையும் நடந்தது எஸ்ஐஆர் நடந்தது தெரியாது, சிறப்பு தீவிர திருத்தம் நடந்தது தெரியாது. இப்போ சிறப்பு தீவிர திருத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு. இது பார்த்திங்கன்னா அரசாங்கத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் 388 பூத் இருக்குதுன்னு சொன்னால் 388 பூத்துக்கும் ஒவ்வொரு பூத்துலேயும் யார் BLO அப்படின்றத அரசாங்கம் வெளியிட்டாங்க. இதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா திறமசாலிங்க இருக்காங்க, கம்ப்யூட்டர் நல்லா தெரிஞ்சவங்க. ஈவன்தோ என்னது பேர் ஃபோனில் நிறைய விஷயம் தெரிஞ்சவங்க பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. உங்கள் பூத்துக்கு யார் வராங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு 5 பேர் மட்டும் படிக்கிறேன். இதை மீட்டிங் முடிஞ்ச பின்னாடி ஒன்றிய தலைவர்கிட்ட அந்தந்த ஒன்றியத்துக்கு உட்பட்ட பூத்தினுடைய டீட்டெயில் நான் கொடுக்குறேன். அதை வாங்கி பிரித்து இந்த பூத்தில் யார் BLO பூத் லெவல் ஆஃபீஸர் யார் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் அவங்கவுங்களுக்கு பிரித்து வாங்கிட்டு அதுக்கு பின்னாடி நம்மளுடைய வேலை என்னன்றதை நம்ம அப்புறம் சொல்கிறேன். இப்போ இந்த BLO பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் பூத்து
சிங்கசாதனப்பள்ளின்னு சொல்லிட்டு பெலத்தூர் பஞ்சாயத்தில், அதுக்கு தனசேகரன் சொல்கிறவர் தான் 1ஆம் நம்பர் பூத்துக்கு யார் நமக்கு பிஎல்ஓ அப்படின்னு சொன்னால் தனசேகரன். 2ஆம் நம்பர் பூத்து பெலத்தூரில் பார்த்தீங்கன்னா பசுராஜுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி 3ஆவது நம்பர் பூத்து பார்த்தீங்கன்னா சுகந்தி, இதுவும் பெலத்தூர் பஞ்சாயத்தில் தான் சுகந்தி. அடுத்தது 4ஆம் நம்பர் பூத்தில் சரண்யா, 5ஆம் நம்பர் பூத்து புவனேஸ்வரி. இது மாதிரி 388 பூத்துக்கும் உள்ள பிஎல்ஓ லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. நம்ம இவங்களை தொடர்பு பண்ணி அவங்கக்கிட்ட பேசி பண்ண வேண்டியது நம்ம BL2 வேலை. முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம ஒசூர் தொகுதியை பொறுத்தும் சொல்லும்போது திரு நரசிம்மன் அண்ணார் அவர் எனக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ அவர் 71 ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால் இப்போ தான் ரீசெண்டாக 71 ரன் ஆகிட்டு இருக்கு. அவருக்கு 71வது வயசு நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் சொல்லும்போது சந்தடி சாக்கில் சொன்னார், நானும் பாலகிருஷ்ணன் எலெக்ஷன் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அவருடைய விருப்பம் ரொம்ப சந்தோஷமான சமாச்சாரம். எனக்கு ஒன்றும் இல்லை. திரு கேசவநாயகம் அவர்கள் சொல்லும்போது 2 நாளைக்கு முன்னாடி 4ஆம் தேதி மெட்ராஸில் மீட்டிங் நடக்கும்போது சொன்னார், யார் அமைப்பாளரை போட்டிருக்கோம் அதனால் நீ கேண்டிடேட்டா இல்லை. அதே மாதிரி இணையமைப்பாளர் போட்டிருக்கோம் நீ கேண்டிடேட்டா இல்லை. பார்வையாளர் போட்டிருக்கோம் அவர் கேண்டிடேட்டா இல்லை. நரேந்திரன் இருக்கார் அவர் கேண்டிடேட்டா இல்லை. நாராயணன் இருக்கார் அவர் கேண்டிடேட்டா இல்லை. மணிகண்டன் இருக்கார் அவர் கேண்டிடேட்டா இல்லை. யாரும் கேண்டிடேட் கிடையாது. வேலை செய்கிறதுக்காக மட்டும்தான் இந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இங்கே இல்லை. நாளைக்கு நாளில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்க கூட கேண்டிடேட் ஆகலாம். முன்னாடி இருக்கிறவங்க கூட யார் வேணாலும் கேண்டிடேட் ஆகலாம். அதுதான் பிஜேபி கட்சியில் பார்த்தீங்கன்னா என்றைக்கு வேணாலும் தெரியும். இதுக்கு உதாரணம் நல்லா சொல்லணும்னு சொன்னால் திரு சிபி ராதாகிருஷ்ணன் இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதியாக இருக்கார். அவரை பற்றி சொல்லணும்னு சொன்னால் 2009 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவருக்கு சீட்டு நிராகரிக்கப்பட்டது. கோயம்புத்தூர் தொகுதியில் அவருக்கு சீட்டு நிராகரிக்கப்பட்டது. 2010 இவங்க இருக்காங்க, இன்னும் பேச முடியாது. அப்படி இருந்தவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதி இருக்கார். அவர் மாதிரி பொறுமையாக இருக்கிறதுக்கு உதாரணமும் அவர் மட்டுமே. அன்னைக்கு நாளில் கூட அவர் எந்த விதமான ஒரு சின்ன இந்த கட்சியிலேருந்து எந்த விதமான ஒரு சங்கடமும் அவர் பட்டதா மாதிரி எனக்கு தெரியல. நான் பார்த்த வரலும் அந்த மாதிரிலாம் இருந்தவர் இன்றைக்கி துணை ஜனாதிபதி இருக்கார். இந்த கட்சியில் எப்படிலாம் வர முடியும் அப்படின்றதுக்கு உதாரணங்கள் சொல்கிறோம். இந்த கட்சியில் யாரெல்லாம் பொறுமையாக இருக்காங்களோ எவ்வளோ பெரிய பொறுப்புக்கு வர முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இது உதாரணம். ரைட்டுங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இந்த BLA2 என்ன மாதிரி வேலை செய்யணும் அப்படின்றதுக்கு நம்மளுடைய நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல்ல BLA2னுடைய ஏன் அந்த மாதிரி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம், எலெக்ஷன் கமிஷன் ஏன் சிறப்பு திருத்தம் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பீகாரில் இன்றைக்கி எலெக்ஷன் நேற்று 6ஆம் தேதி நடந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா 11ஆம் தேதி நடக்க போகுது. கிட்டத்தட்ட 65 லட்சம் பேர் வெளியூர்காரங்க மட்டுமே இல்லை, வெளிநாட்டுக்காரங்களும், யார் பங்களாதேஷ்காரங்களும் அங்கே வந்திருக்கிறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி 65 லட்சம் பேரை நீக்கலை. யாரெல்லாம் தவறாக சேர்ந்துருந்தாங்களோ அவங்கள எடுத்தாங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஊர்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு மட்டுமே இல்லை, 12 ஸ்டேட்டில் இப்போது இந்த சிறப்பு திருத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே மற்ற எந்த ஸ்டேட்லேயும் ஒன்றும் சொல்லலை. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் என்ன, இங்கே இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு கள்ள ஓட்டு போட முடியாது, திருட்டு ஓட்டு போடுறதுக்கு அவங்களுக்கு வசதி இல்லை. ஏன்னா அவங்க நார்மலாகவே அவங்க டிஎன்ஏல ரத்தத்தில் ஊறி இருக்கிற விஷயம் என்ன,